ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல, நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படி எல்லாம் பேசுறீங்க பாரு. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும். அது கூட இல்ல. ஆக தலை கருவத்தில் ஆடாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேங்க, சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும். ஐயா, 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.